மீகா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கப்போம். மீகா எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஆமென். தடைகளை உடைக்கிற கர்த்தர், தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறேன் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணுகிறார். அந்த மாதத்தினுடைய இறுதிக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கு சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர். நாம் முன்னேற முடியாதபடி என்னென்ன தடைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதோ அந்த தடைகளெல்லாம் கர்த்தராகிய தேவன் நீக்கி போட போகிறாராம். அல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறாராம். இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்புல ERV என்கிறதான ஒரு மொழிபெயர்ப்புல சொல்லுகிறது, தடைகளை உடைப்பவர். ஆண்டவர் தடைகளை உடைத்து நமக்கு முன்பாக அவர் கடந்து போக போகிறார். நாம் போய் சேர வேண்டிய லக்கை அடையும்படியாக கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். நாம் எங்கு போய் சேர வேண்டுமோ அந்த இடம் கர்த்தர் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் என்ன தடைகள் இருந்தாலும் சரி, எந்த மனுஷ தடைகள் இருந்தாலும் சரி, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கடந்து போகும்போது கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட பல ஜாதியின மக்கள் இருப்பாங்களாம். அந்த ஜாதியின மக்கள் எல்லாம் நான் ஒவ்வொன்றாக முறியடிச்சு கர்த்தர் காண்பித்த அல்லது கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அவர் கொண்டு போனாராம். நான் வாசி கேட்போம். யாத்திராகம புத்தகம் 23ஆம் அதிகாரத்திலே தேவன் நம்மை கொண்டு போய் சேர்க்கும்படியாக ஒரு தூதனை அனுப்புவதாக வேதம் சொல்லுகிறது. யாத்திராகம புத்தகம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அப்ப ஆண்டவர் தம்ம தூதனை அனுப்புவேன்னு சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நானே தடைகளை உடைக்கிற தேவன் என்று சொல்லுகிறார்.